ஹே 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 மக்களே, மீண்டும் வாய்ஸ் ஆஃப் ஏஐக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் ரஷீத். போன ஏஜென்ட் ஆப்ஸ் எபிசோடுக்கு அப்புறம் நான் உருவாக்கியிருந்த ஏஜென்ட் இப்போ ரொம்பவே அடக்க ஒடுக்கமா நான் சொல்றத மட்டும் கேட்டு வேலைய கரெக்டா செய்யுது. என் ஆபீஸ்ல இப்போ அமைதி நிலவுது. வாழ்த்துக்கள் ரஷீத். அப்போ உங்க ஸ்டார்ட் அப் அடுத்த கட்டத்துக்கு தயார்? அட யாசர் வாங்க. அடுத்த கட்டத்துக்கு போறதுல தான் அடுத்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. என் சேல்ஸ் வேலைகளுக்கு உதவுற மாதிரி ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் உருவாக்கினேன். அது சூப்பரா புதுசா வர லீட்ஸ சிஸ்டம்ல ஆட் பண்ணுது. அதே மாதிரி கஸ்டமர் புகார்களை கவனிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஏஜென்ட் உருவாக்கினேன். அதுவும் பிரமாதமா வேலை செய்யுது. இதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, இந்த 2 ஏஜென்ட்டும் ஒன்னோட ஒன்னு பேசிக்கவே மாட்டேங்குது. சேல்ஸ் ஏஜென்ட் கிட்ட, டேய் இந்த புது கஸ்டமரை சிஸ்டம்ல ஆட் பண்ணிட்டு அந்த சப்போர்ட் ஏஜென்ட் கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஒரு வெல்கம் டிக்கெட் கிரியேட் பண்ணுன்னு சொன்னா, அது சப்போர்ட் ஏஜென்ட்டா? அப்படின்னா என்ன? அது எந்த கம்பெனி சாஃப்ட்வேர்னு கேக்குது. இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை செய்றாங்க. ஆனா ஒருத்தர் தமிழ் பேசுறாரு, இன்னொருத்தர் சைனீஸ் பேசுறாரு. ஆ, ரஷீத், நீங்க இப்போ ஏஐ ஏஜென்ட் உலகத்தோட அடுத்த பெரிய தலைவலியில, அதாவது இன்டர் ஆப்பரபிலிட்டி பிரச்சனையில நிக்கிறீங்க. உங்க ஒவ்வொரு ஏஜென்ட்டும் ஒரு தனி தீவா இருக்கு. இந்த தீவுகளை இணைக்க ஒரு பாலம் வேணும்ல? அந்த பாலத்துக்கு பேர் தான் எம்சிபி. எம்சிபியா? இது என்ன புதுசா இருக்கு? ஏதோ பெரிய கம்பெனி பேரு மாதிரி. இது ஒரு புரட்சி. சுலபமா சொல்றேன். நீங்க அடிக்கடி வெளிநாடு போறீங்கன்னு வச்சுப்போம். உங்க இந்தியன் லேப்டாப் சார்ஜர் எடுத்துக்கிட்டு அமெரிக்கா போனா, அங்க இருக்கிற ஸ்விட்ச் பாக்ஸ்ல சொருக முடியுமா? முடியாது. அங்க பிளக் பாயிண்ட் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு அடாப்டர் வேணும். எக்ஸாக்ட்லி. அந்த யூனிவர்சல் டிராவல் அடாப்டர் தான் இந்த எம்சிபி. இங்க உங்க ஏஐ ஏஜென்ட் தான் உங்க லேப்டாப். நீங்க இணைக்க விரும்புற ஒவ்வொரு டேட்டாபேஸ், ஒவ்வொரு ஏபிஐ, ஒவ்வொரு கருவியும், அதாவது டூலும் ஒவ்வொரு நாட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் மாதிரி. ஒன்னொன்னும் ஒவ்வொரு வடிவத்துல, ஒவ்வொரு மொழியில பேசும். அப்ப நான் ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு தடவை கஷ்டப்பட்டு ஒரு புது கனெக்டர் எழுதிக்கிட்டு இருக்கணும். தலைவலி தான். ஆமா. ஆனா எம்சிபி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க ஏஜென்ட் கிட்ட இந்த யூனிவர்சல் அடாப்டர் குடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க இணைக்க விரும்புற எல்லா டூல்ஸ் கிட்டயும் இந்த அடாப்டர் குடுத்துருங்கன்னு சொல்லுது. இப்போ உங்க ஏஜென்ட் எந்த டூல் கிட்ட வேணும்னாலும் ஒரே ஒரு மொழியில பேச முடியும். இது ஒரு பொதுவான மொழி, ஒரு யூனிவர்சல் மொழி. வாவ்! அப்போ இது ஏஐ ஏஜென்ட்களுக்கான ஒரு பொது மொழி மாதிரி. கேட்கவே சூப்பரா இருக்கே. இது நிஜ உலகத்துல எப்படி வேலை செய்யும்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உங்க சேல்ஸ் ஏஜென்ட் உதாரணத்தை எடுத்துப்போம். அதுக்கு ஒரு புது லீடு வருது. அந்த லீடு பத்தின தகவலை சேகரிக்க அது சேல்ஸ் ஃபோர்ஸையும் பார்க்கணும், உங்க சொந்த MySQL டேட்டாபேஸையும் பார்க்கணும், அப்புறம் கிளியர்பிட் மாதிரி ஒரு 3வது பார்ட்டி ஏபிஐயும் பார்க்கணும். எம்சிபி இல்லாம உங்க டெவலப்பர் சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஒரு மாதிரி, MySQLக்கு ஒரு மாதிரி, கிளியர்பிட்டுக்கு ஒரு மாதிரின்னு 3 தனித்தனி சிக்கலான கனெக்டர்களை எழுதணும். நாளைக்கு நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து ஹப்ஸ்பாட்டுக்கு மாறினா, அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கனெக்டரை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஹப்ஸ்பாட்டுக்கு புதுசா ஒன்னு எழுதணும். எம்சிபியோட உங்க சேல்ஸ் ஏஜென்ட் எம்சிபி மொழியில பேச கத்துக்கும். சேல்ஸ் ஃபோர்ஸ், MySQL, கிளியர்பிட் எல்லாத்துக்கிட்டையும் எம்சிபி அடாப்டர் இருக்கும். இப்போ உங்க ஏஜென்ட், டேய் எம்சிபி, இந்த இமெயில் ஐடி வச்சு எனக்கு தகவல் வேணும்னு ஒரே ஒரு கமாண்ட் தான் கொடுக்கும். எம்சிபி அந்தந்த டூல் கிட்ட அதோட மொழியில பேசி தகவலை வாங்கி உங்க ஏஜென்ட் கிட்ட ஒரே மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்துரும். நீங்க நாளைக்கு ஹப்ஸ்பாட்டுக்கு மாறினா கூட உங்க ஏஜென்ட் கோட்ல ஒரு வரி கூட மாத்த வேண்டாம். அடடேங்கப்பா! இது டெவலப்பர்ஸோட வாழ்க்கையே சொர்க்கமா மாத்திருமே. அப்போ இதோட நன்மைகள் என்னென்னன்னு பட்டியல் போட முடியுமா? நிச்சயமா. நன்மை 1, பிளக் அண்ட் ப்ளே. ஒவ்வொரு டூலுக்கும் கஸ்டம் கோட் எழுதுற தலைவலி இனி தேவையில்லை. ஒரு டூல் எம்சிபியை சப்போர்ட் பண்ணுதா, உடனே உங்க ஏஜென்ட்டோட இணைச்சிக்கலாம். நேரம், பணம், மனித வளம் எல்லாமே மிச்சம். நன்மை 2, எதிர்காலத்திற்கு ஏற்றது. இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற ஒரு டூலை நாளைக்கு மாத்த வேண்டியது வந்தா எம்சிபி உங்களை காப்பாத்தும். உங்க சிஸ்டம் ரொம்பவே நெகிழ்வுத்தன்மையா மாறும். நன்மை 3, ஒரு திறந்த சூழ்நிலை. இதுதான் பெரிய விஷயம். யூஎஸ்பி போர்ட் வந்ததால தான் இன்னைக்கு எந்த கம்பெனி பென்ட்ரைவையும் எந்த கம்பெனி லேப்டாப்லையும் பயன்படுத்த முடியுது. அதே மாதிரி எம்சிபி ஒரு பொதுவான தரநிலையா மாறும்போது யார் வேணும்னாலும் ஒரு ஏஜென்ட்டை உருவாக்கலாம், யார் வேணும்னாலும் ஒரு டூலை உருவாக்கலாம். எல்லாமே ஒன்னோடு ஒன்று பேசும். இது ஒரு பெரிய ஏஐ சந்தையை கூட உருவாக்கும். யா சார், நீங்க சொல்லத கேட்டா இதுதான் ஏஐ உலகத்தோட அடுத்த சூப்பர் பவர் மாதிரி தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம், இதுல குறைகளே இல்லையா? எல்லாமே நல்லதா இருந்தா அது சயின்ஸா இருக்காதே, சினிமா தானே இருக்கும். இதுல என்ன வில்லங்கம் இருக்கு? புத்திசாலித்தனமான கேள்வி ரஷீத். இதுலயும் சில சவால்கள் இருக்கு. குறை 1, தத்தெடுப்பு பிரச்சனை, அதாவது அடாப்ஷன் ப்ராப்ளம்.
ஒரு தரநிலை அப்பதான் சக்தி வாய்ந்தது, எப்போ எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்களோ அப்பதானே சக்தி வாய்ந்தது. நீங்க மட்டும் யூனிவர்சல் அடாப்டர் வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலையும் அதுக்கு ஏத்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸே இல்லைன்னா அந்த அடாப்டர் வேஸ்ட். அதே மாதிரி நிறைய டூல்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் எம்சிபியை ஏத்துக்கணும்னு இது நிறைய டூல்ஸ் கேட்டுக்கும். இது ஒரு கோழி முட்டை கதை மாதிரி. குறை 2, செயல்திறன் மேல் சுமை, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்ஹெட். ஒரு விஷயத்தை நேரடியா இணைக்கிறத விட ஒரு அடாப்டர் வழியா இணைக்கும்போது ஒரு சின்ன மில்லி செகண்ட் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான நேரங்கள்ல இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஆனா ரொம்பவே வேகம் தேவைப்படுற இடங்கள்ல இது ஒரு சின்ன தடையா இருக்கலாம். குறை 3, பொது வகு எண், அதாவது லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர். யூனிவர்சல் அடாப்டர் எல்லா நாட்டு பிளக்குக்கும் வேலை செய்யும், ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்டு பிளக்ல இருக்கிற ஒரு விசித்திரமான ஸ்பெஷல் ஃபீச்சரை அது சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி எம்சிபி எல்லா டூல்ஸோட பொதுவான அம்சங்களை தான் ஆதரிக்கும். ஒரு டூல்ல இருக்கிற ரொம்பவே விசித்திரமான அரிதான ஒரு அம்சத்தை எம்சிபி ஆதரிக்காம போக வாய்ப்பிருக்கு. ஓகே, இப்போ முழு சித்திரமும் புரியுது. எம்சிபிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கனவு. எல்லாரும் ஒத்துழைச்சா ஏஐ ஏஜென்ட்டுகள் தனித்தனி தீவுகளா இல்லாம ஒரு பெரிய கண்டமா மாறும். ஆனா அந்த கனவு நனவாக மொத்த ஏஐ சமூகமும் சேர்ந்து உழைக்கணும். சரியா சொன்னீங்க ரஷீத். எம்சிபி என்பது வெறும் ஒரு தொழில்நுட்பம் இல்ல, அது ஒரு பார்வை. ஏஐயின் எதிர்காலம் தனிப்பட்ட சக்தி வாய்ந்த ஏஜென்ட்டுகளில் இல்ல, அவையெல்லாம் இணைந்து செயல்படும் ஒரு திறந்த கூட்டுறவு நெட்வொர்க்கில் தான் இருக்கு. அந்த நெட்வொர்க்குக்கான அடித்தளம் தான் இந்த எம்சிபி. அருமையா சார். இப்போ என் சேல்ஸ் ஏஜென்ட்டையும் சப்போர்ட் ஏஜென்ட்டையும் எம்சிபி மொழியில பேச வைக்க போறேன். அப்பதான் இந்த புது கஸ்டமரை சிஸ்டம்ல ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஹை பிரையாரிட்டி வெல்கம் டிக்கெட்டை கிரியேட் பண்ணுன்னு ஒரே கமாண்ட்ல சொல்ல முடியும். மிக்க நன்றி. என் மகிழ்ச்சி ரஷீத். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஏஐ ஏஜென்ட்டுகளுக்கு எப்படி ஒரு பொதுவான மொழியை கத்துக் கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அடுத்த பகுதியில இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இது வாய்ஸ் ஆஃப் ஏஐ லிருந்து உங்கள் ரஷீத்.